ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரொம்ப நிறைய டிப்ஸு சொல்லி தான் இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் டைலரிங் வேலை கற்றுக்குறீங்க, ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கை தான் கட் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் பீட்டில் 2 பக்கம் கரை இருக்குமா, அதில் ஒரு பக்கத்து கரையை எடுத்து மடித்து போட்டிருக்கேன். அதாவது ஒரு பக்கத்து கரையை அப்படியே 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நல்ல பக்கம் உள்ளே போகணும், கெட்ட பக்கம் வெளியில் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஏன்னா டிசி மார்க் தெரியக்கூடாது, வெளியில் மறைஞ்சிரும். இருந்தாலுமே அது கூட தெரியும், அதனால தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலால் நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டு எம்மிங்காக விட்டுருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு எதுக்குன்னா, இந்த ப்ளவுஸில் எனக்கு கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், நீங்கள் இல்லைனா போட தேவையில்ல. ஒரு கோடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளவுஸை எடுத்து போடும்போது கட்டாயம் பேக்கு பக்கம் தான் மேலே இருக்கணும், ஃப்ரண்ட்டு மேலே இருக்கக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணுவோம். அதனால் ஃப்ரண்ட்டு மேலே ஸ்லீவ் வரக்கூடாது, பேக் ஸ்லீவ் தான் வரணும். அடுத்தது அந்த துணியில் இருக்கிறத மாதிரி அப்படியே 2 கோடு போட்டுக்கோங்க. ஒரு கோடு தலியல் அளவு, ஒரு கோடு பிசுறு அளவு. இதுதான் அதாவது வந்து ஸ்லீவனுடைய உயர அளவு. அதை போட்டுட்டு அந்த 3 இன்ச்சு கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராஸுக்கு இதில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, பழக்கம் இல்லை அப்படின்னா பேப்பரில் கூட கட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக, பேக்கு தனியாக தனித்தனி கட்டிங் வீடியோவே ஒரு பார்ட்ஸாக தனித்தனி கட்டிங் வீடியோ கூட இருக்குது, போய் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே கிராஸ் பண்ணி நல்லா அழகாக அந்த கிராஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக வெட்டி எடுத்துக்கோங்க தனியாக. அடுத்தது பேக் கட் பண்ணிக்கலாம். அதே துணியை அப்படியே 2ஆக மடித்து போடுங்க. நமக்கு போதுமான அளவுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து வெளிப்பக்கம் தள்ளிடுங்க. இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஏன்னா 2 பக்கத்தையும் வச்சு துண்டு துண்டாகிடும் துணி. ஒரே பக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்ச துணியில் நம்ம பட்டி கட் பண்ணலாம், கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். அதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டேன்னா அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலில் என்ன அகலத்தில் இருக்கோ, நீட்டு வாக்கில் இப்படி இருக்கு இல்லைங்களா, 1 அடி ஸ்கேலு, அதே இந்த அகலத்தில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஒயர் அளவு பார்த்துடலாம். ப்ளவுஸை வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் அப்படியே பிடிச்சி அந்த ஒயர் அளவு நீங்கள் மார்க் பண்ணணும், சரிங்களா? நடுவில் எந்த சுருக்கமும் வைக்காமல் ரொம்பவும் இழுக்காமல் ஓரளவுக்கு ஃப்ளாட் பண்ணி ஒயர் அளவு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு பக்கம் வச்சுட்டேன் இல்லைங்களா, அதே உயரத்தை வச்சு அது நீட்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கட்டிங் வீடியோ இருக்குது. உங்களுக்கு வந்து தனித்தனி பார்ட்ஸ் வீடியோவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாக, பேக்கு தனியாக, ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி, அதாவது கட்டிங் வீடியோ இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது. அங்கே பாருங்கள், 2 மார்க் பண்ணிட்டேன்னா, மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலால் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு பழைய ப்ளவுஸ் பிட்டு, லைனிங் பிட்டு, ஏதாச்சும் வேஸ்ட்டு காட்டன் புடவையில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி தச்சு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ப்ளவுஸை தைச்சி போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது ஃபால்ட்டு வந்தால் அடுத்தடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டமர்கிட்ட வாங்கி துணி தைச்சி கொடுங்க. இல்லை உங்களுக்கு எதாவது கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் அம்மாக்கோ, தங்கச்சிக்கோ, அக்காக்கோ அந்த மாதிரி தச்சு கொடுத்து பழகி சீக்கிரமாக நீங்களும் இந்த தையல் வேலையை கற்றுக்கோங்க, ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கோங்க. அடுத்தது அந்த ரவுண்டு கழுத்துக்கு அப்படியே எடுத்து போட்டுருங்க. அந்த ரவுண்டு அதில் கரெக்டாக இல்லைனா கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு தேவை கழுத்தினுடைய உயர அளவு தான், சரிங்களா? அந்த ரவுண்டு வந்து அதில் அழகாக இருந்தால் வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா நீங்களே அந்த ரவுண்டை வந்து அழகாக வரைஞ்சிக்கலாம், கோடு போட்டும் வரையலாம். நான் எதனால் அப்படி கிராஸாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 3 இன்ச்சு இருக்கும், மேல் பக்கத்து, அதாவது கீழேனா அந்த ரவுண்டில் 3 இருக்கும், மேலே ஷோல்டர்கிட்ட 2.5 2.25 தான் இருக்கும். அது லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஷோல்டர் இறங்குதுன்ற பிரச்சனை வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டெல்லாம் கிடையாது, இருந்தாலுமே அவங்களுக்கு ஷோல்டர் இறங்காது, நல்லா ஃபிட்டாக பிடிச்சி நிற்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஷோல்டர் இறங்குது அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் இறங்குதுன்ற ப்ராப்ளம் வரவே வராது. நீங்கள் 10 இன்ச்சு கூட பேக் ஒயரம் வைக்கலாம், சரியா? அடுத்தது சுற்றளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் இல்லாத பக்கம் தான் ஃபஸ்ட்டு அளக்கணும், அப்புறம் தான் மேல் பக்கம் கொஞ்சம் தூக்கி வச்சு ஓப்பனாக இருக்க பக்கம் அளக்கணும். அங்கே பாருங்கள், 2த்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்னா 1 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். அதை அப்படியே அளந்து அதனுடைய மொத்தத்தில் 19 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 9.5 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். பாருங்கள், டாட்டோட சேர்த்தா 9.5 வரும். 18 அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 9 வரும். 19னா 9.5 வரும், சரிங்களா? பாதியாக பிரிச்சுக்கணும். அதை அப்படியே
ஏன்னா இந்த துணி ஃபோல்டிங்கில் இருக்கு இல்லையா, பாதியாக பிரித்து மார்க் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடோட அளவு ஃபஸ்ட்டு மார்க்கில் வைக்கணும். 2வது மார்க்கு பிசுறுக்காக விட்டுருக்கோம், சைடு எக்ஸ்ட்ரா துணிக்காக விட்டுருக்கோம், அது கணக்கு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க்கு கணக்கு வச்சு கரெக்டாக அதில் ஒரு மார்க் வச்சிட்டோமா, அதுலேருந்து சைடு அளவு மார்க் வச்சிட்டோமா, ஆமுல் அளவும் அதுலேருந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு ஆமுல் அளவு எடுக்க தெரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோவை கூட தனியாக போகிறேன். ஏன்னா ஆமுல் ஜாயிண்ட் செட் ஆகல, நாச்சோட நாச்சு செட் ஆக மாட்டேங்குது, ஸ்லீவ் நாச்சு எங்கேயோ நிற்கிது, ஃப்ரண்ட் நாச்சு எங்கேயோ நிற்கிது அப்படின்ற ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வரும். அதெல்லாம் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக கூட நான் உங்களுக்காக போடுறேன். அங்கே பாருங்கள், அந்த ஆமுலில் வந்து அந்த ரவுண்ட் அளவு எப்படி எடுத்தேன்னா 1.5 இன்ச்சு வச்சு எடுத்திருப்பேன். நார்மலாகவே ஒரு 1.5 வைக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு 2, 2.25, 2 போகும். அதை ஆழமாக நம்ம கட் பண்ணக்கூடாது, 1.5 அந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம ஆழமாக கட் பண்ண வேண்டியது ப்ளவுஸை தான், அதாவது ஸ்லீவை தான், ப்ளவுஸ் துணியை கிடையாது. அதாவது பேக்கை ஆழமாக கட் பண்ணக்கூடாது, ஸ்லீவை தான் ஆழமாக கட் பண்ணணும். நீங்கள் பேக்கை ஆழமாக கட் பண்ணிங்கன்னா பின்னால் வந்து ஸ்லீவ் துணி தூக்குற மாதிரி இருக்கும். பேக்குக்கு இவ்வளோ தான் அளவு வைக்கணும். நீங்கள் ஸ்லீவ் வேணால் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த 3 இன்ச்சு கிராஸ் வந்து கட் பண்ண சொல்கிறேன். 3 இன்ச்சுக்கு கிராஸாக நீங்கள் வெட்டின்னு போகும்போது நல்ல ஆழம் கிடைக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சுருக்கம் இருக்கும் இல்லாமல் அந்த ரவுண்டு வந்து ஆம்கோல் அழகாக அந்த கைக்கிட்ட நிற்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு கழுத்து அழகாக கட் பண்ணிட்டேன்னா லைட்டாக அந்த கழுத்துக்கிட்ட கிராஸ் எடுத்திருக்கேன். தைக்கும் போதும் அந்த ஷோல்டர்கிட்ட லைட்டாக கிராஸாக தைப்பேன். புரியுதுங்களா? கைக்கிட்ட வரும்போது 1/4 இன்ச்சுன்னா கழுத்துக்கிட்ட வரும்போது 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டர் தையல், அப்படி தான் தையல் போடணும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு அளவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நான் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். தையல் மேலே ஒரு மார்க் வைக்கிறேன்னா இந்த மார்க்கும் நம்ம போட்டிருக்க நாச்சும் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் எப்படி அளவு எடுத்தேன்னு சொல்லி வேணால் மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு முறை ஓட்டி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் பண்ணும்போதே ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு கையோடு அந்த ப்ளவுஸோடைய கட்டிங்கை முடிச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம நல்லா இறக்கம் வச்சு கழுத்து கட் பண்ணாலும் ஷோல்டர் துணி இறங்காமல் இருக்கும். வெயிட்டான புடவைலாம் இருக்குது அப்படின்னா நாட்டே கட்டினாலும் இறங்கும் சில பேருக்கு, இல்லை சில பேர் நாட்டு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் இறங்காமல் ஃபிட்டாக அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு நிற்கும். சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாமா? ஊக்கு பக்கம் தான் கட் பண்ணணும். ஊக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் சோத்துக்கை பக்கம் தான் நீங்கள் கணக்கு வைக்கணும். அது சில பேர் ஐயும் அந்த பக்கம் வைப்பாங்க, அதனால் சொல்கிறேன். சோத்துக்கை பக்கம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டாட்லாம் மேல் பார்த்த மாதிரி இருக்கும், அதாவது மேலுக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அதனுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதில் என்ன கழுத்து அளவு இருக்கோ அந்த கழுத்தை வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. கழுத்துமே லைட்டாக கிராஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ஷோல்டர் இறங்காது. அதனால தான் நான் இத்தனை முறை சொல்கிறேன். நம்ம அகலமாக தைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கழுத்துக்கிட்ட கொடன்னு லூஸாக இருக்கும். அதுக்காக தான் ஷோல்டரே இறங்கி வெளியே வரும்னு இல்லை. ஃப்ரண்ட்டில் ஏன் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயும் அந்த ரவுண்டுக்கிட்ட நல்லா ரவுண்டு எடுத்துக்கலாம், ஆனால் மேலே கொஞ்சம் கிராஸ் எடுக்கணும். இதனால இல்லை கொடன்னு இருக்கும். அடுத்தது டாட் ஒயரை எப்படி மார்க் பண்ணேன்னு பாருங்கள். இப்படி தான் நான் எப்போதுமே மார்க் பண்ணுவேன். நானும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷமாக தைக்கிறேன். இப்படி தான் கட் பண்ணுறேன், இப்படி தான் தைக்கிறேன். எனக்கு ஆல்ட்ரேஷன்லாம் வரவே வராது. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் டாட் மார்க் ஒரு முறை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாட்டோட கப் ஷேப் மேலே ஏறுது கீழே இறங்குதான் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் அது வந்து அப்படியே அச்சு வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் வச்சு ஒரு அச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும் அந்த கப் ஷேப்பு. முன்ன பின்ன நகரது இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த கப் ஷேப்பை அவங்களுக்கு ஃபிட்டாக போய் உட்காரும். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸினுடைய ஷேப்லாம் சும்மா நச்சுன்னு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு வந்து துணி வந்து அடுத்தடுத்து உங்கள்கிட்டயே தொடர்ந்து தைக்கிறதுக்கும் வருவாங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது எவ்வளோ வைக்கணும்னா 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு தான் வைக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணும்போது 1 இல்லை 3/4 இன்ச்சு அந்த உடம்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இங்கே ஏன் ஆழமாக நான் கட் பண்ண சொல்கிறேன்னா, பேக்கில் நம்மளுக்கு கை கிட்ட பார்த்திங்கன்னா சதை கொஞ்சம் தூக்கி நிற்கும். ஃப்ரண்ட்டில் அப்படி கை கிட்ட தூக்கி நிற்காது, டவுனாக இருக்கும். நம்ம கை தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு முதுகிட்ட கொஞ்சம் சதர்க்க மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆமூல் கிட்ட கொஞ்சம் உள்ளடங்கியிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் ஆழமாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுருக்கம் இருக்கும் இல்லாமல் போய் அழகாக அந்த ஃபிட்டாக நிற்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்று இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுலேயுமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக டாட் எப்படி பிடிக்கணும், பேக்கில் வந்து அந்த பட்டி துணி எப்படி மடித்து தைக்கணும், சைடு அளவு எப்படி வைக்கணும், அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்படி தைக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஸ்டிச்சிங் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. இதுக்கு முந்தின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன், அதுவுமே போய் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உடனே கேளுங்க, சரியா? அங்கே பாருங்கள் நான் அந்த டாட்டினுடைய அளவெல்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இந்த கட்டிங் உங்களுக்கு புதுசாக கூட தெரியலாம், ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கட்டிங்கு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். டாட் மார்க்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா போட்டு வச்சு வரைஞ்சா அது எப்படி செட் ஆகும்? பேக்கு வேறு ஃப்ரண்ட்டு வேறு, சரிங்களா? பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றா போட்டு வெட்டாதீங்க. ஒன்றா போட்டு மார்க் பண்ணணுன்னா ஷோல்டர் அளவையும், புரியுதுங்களா? ஷோல்டர் இருக்குல்ல அந்த அளவையும், இந்த சைடு கிட்ட ஆம்கோலுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம்ல அந்த அளவு, இப்போ ஒரு 5 இருக்குது அப்படின்னா ஆம்கோலுக்கு அதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா அளவுகளுமே பேக்கு வேறு ஃப்ரண்ட்டு வேறு ரெண்டுமே ஒன்றா பண்ணக்கூடாது. ரெண்டுத்தினுடைய அளவுகளும் கண்டிப்பாக மாறும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பு அவங்களுக்கு பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இப்போ இல்லைங்க, எப்போவுமே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஆழமாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஆம்கோல் கிட்டே பாருங்கள் துணி எவ்வளோ ஆழமாக நான் ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இந்த ப்ளவுஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னும் போது ஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு, சரியா? அடுத்தது பட்டி துணி கட் பண்ணிக்கலாமா? நான் எதனால் கொஞ்சம் துணி வெளியே விட்டு கட் பண்ணேன்னு இப்போ தெரியுதா? இப்போ எனக்கு நல்ல தாராளமான ஒரு பட்டி துணி கிடச்சிருக்கு. ரெண்டுமே கிடச்சிரும், அதாவது 2 பட்டிக்குமே அது எனக்கு கிடச்சிரும். மேல் பக்கம் இருக்கிறது வந்து டவுன் பட்டிக்கும் கிடச்சிரும், கிராஸ் பீஸும் கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து அந்த அளவு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 20 இன்ச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அதாவது மடித்து போட்டு 20, சரிங்களா? மொத்த சுற்றளவு 40 அப்படி இருக்குதுன்னும் போது கொஞ்சம் துணி வெளியே விட்டுருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அங்கே பாருங்கள் நான் பட்டி துணி எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, 3 இன்ச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு 3 தான் போதும். அதாவது ஊக்கு குத்துறத்துலேருந்து அந்த டாட்டு சென்டர் வருதுல அது வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆழத்தை மட்டும் 3 இன்ச்சு கேஃப் கிட்டே கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கழுத்து துணி கட் பண்ணிக்கலாமா? இந்த ஃப்ரண்ட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த மெத்தட் ஐடியா வந்து நான் 18 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு கட்டிங் போட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் பேக்கு மேலே வச்சு தான் கட் பண்ணுவீங்க அப்படின்னா கூட சரி, பேக்கு மேலே வச்சு ஷோல்டரையும் ஆமுலையும் வரைஞ்சிக்கோங்க. அந்த டாட் மார்க் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு துணி எடுத்து வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் அது ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாட்டு துணி வந்து கப் ஷேப் கிட்ட மேலே ஏறுது, இல்லை கீழே இறங்குது, பட்டி துணி ரொம்ப கீழே இருக்குது, கரெக்டான இடத்துல போய் அது வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபால்ட்டெல்லாம் வராமல் இருக்கணும்னா இப்படி தான் மார்க் பண்ணணும், இதுதான் சரியான மார்க்கு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் அடுத்து வரும், அதுவுமே பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவும் ஒரு ப்ளவுஸு நார்மலாக இதே மாதிரி ஒரு சாதா ப்ளவுஸ், அதுவும் ரெட் கலர் தான், அது பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அது வந்து டார்க்கு, அதாவது ஒரு மாதிரி பட்ரூஸ் கலர்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் சாதா ப்ளவுஸ் தான், ரொம்ப தெளிவாக, அதாவது ரொம்ப கேமரா கிட்ட வச்சு தைக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா நான் எப்படி மடிக்கிறேன், கையில் எப்படி டாட் பிடிக்கும்போது கையில் எப்படி நான் அந்த துணியை பிடிச்சி வச்சு தைக்கிறேன் அப்படின்றது முதல் கொண்டு தெரியணும் அப்படின்றதுனால பிகினர்ஸ்க்காக. பிகினர்ஸ்னால் இப்போ தான் தையல் வேலை பழகுறீங்க புதுசாக அப்படின்னா நீங்கள் தான், அவங்களுக்காக ரொம்ப தெளிவாக ஊசியை நோக்கியே அந்த கேமரா செட் பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். நீங்களும் தையல் வேலையை சீக்கிரம் கற்றுக்கோங்க, நல்லா சம்பாதிக்கலாம், சீக்கிரமாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.